ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, கோச்சரையான் படத்தோட டிவிடி வெர்ஷன் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளூரே வெர்ஷன் ஆன்லைனில் இருந்தது, பட் நான் ஆர்டர் பண்ணும்போது ஸ்டாக் இல்லை. ஸோ டிவிடி வெர்ஷன் வாங்கி நான் பார்க்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ பார்சல் நம்ம கையில் வந்துடுச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளாஷ் டீலில் போட்டிருந்தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில். அந்நேரம் நான் வந்து இதை டக்குன்னு ஆர்டர் போட்டிருந்தேன். அண்டு ராஜண்ணா படத்தும் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு நான் அது வந்துட்டு பண்ணுறதை காட்டி அதோட டீல் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க அமேசான்லேருந்து. அண்டு ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் எப்போவுமே தர்றதில்லை. ஸோ நீட்டாக கவர் பண்ணி அதுக்கு மேலேயும் ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு தந்திருக்காங்க. ஸோ 2013 ரிலீஸ் ஆன அந்த படம் நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. பட் ஒரு நல்ல ஸ்டோரினே சொல்லலாம் அந்த படத்தை. பிகாஸ் வந்துட்டு இது அனிமேஷனில் பண்ணனால தான் எனக்கு என்னமோ தெரிஞ்சு ஓடலன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்துட்டு லைவ் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இதுதான் வந்துட்டு பாகுபலி மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிமாக இருந்திருக்கும் அந்த டைமில். அண்டு மியூசிக்காகவே நான் அந்த படத்தை வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன். ஸோ ஏஆர் ரஹ்மான் ஃபேன் நான். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன். ஸோ கையில் இப்போ 2013 ரிலீஸ் ஆன கோச்சரையான் படத்தோட டிஸ்க் நம்ம கையில் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு 3Dன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு எதுக்கு 3Dன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பட் படம் வந்துட்டு 3Dயில் வந்தது. அண்ட் இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணும்போது 199 ருபீஸ் தான் வந்தது. அண்டு பாக்ஸில் வந்து 3Dன்னு கொடுத்துருந்தாங்க. அமேசான்லேயே மென்ஷன் பண்ணிடுச்சு, நான் ரிவ்யூவில் பார்த்தேன். உள்ளே வந்துட்டு 2 3D கிளாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது நீங்கள் நார்மலான கலர் டிவி இல்லை நார்மலான ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் போட்டு பார்த்தாலும் இது உங்களுக்கு 3D எஃபெக்ட் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ இதை நம்ம பேக்கிங்கை கிழிச்சு பார்த்து உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 2013 வந்த ஒரு படம். ஸோ அதையுமே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அப்போ ஆன்லைனில் இதோட ரேட் வந்து 199 இருந்திருக்கு. அண்டு நான் வந்து டெலிவரி சார்ஜ் பே பண்ணி எக்ஸ்ட்ரா 90 ருபீஸ் கொடுத்து 280க்கு வாங்கியிருந்தேன். நான் ஒரு ப்ரைம் கஸ்டமராக இருந்தாலும் எனக்கு 280 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்டு கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் இன்டர்நேஷ்னலோட ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் படத்தோட டைட்டில் பிக்சரு, டைட்டில் கார்டு அண்டு டைரக்ஷன் அண்ட் மியூசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு பாக்ஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக கோச்சரையான் அப்புறம் போட்டு 3D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹீரோஸ் இன்டர்நேஷ்னல் கொடுத்து கேட்டலாக் நம்பரும் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இண்டியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு படத்தோட ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு பாக்ஸ் நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் லைவில் நான் பார்க்கும்போது பாக்ஸ் ரொம்ப ஷைனிங்காகவே இருக்குது. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்து கீழே லாங்குவேஜ் ஆப்ஷன் தமிழ் அண்ட் தெலுங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 numbers ஆஃப் 3D கிளாஸஸ் இன்சைட் அப்படின்னு. அண்டு 3Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு டிவிடி வீடியோ அண்டு டால்பி டிஜிட்டல் தான், இதில் டிடிஎஸ் எதுவும் கிடையாது. டால்பி டிஜிட்டல் அண்டு டால்பி ஸ்டீரியோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2014 ஜூலையில் பேக் பண்ணியிருக்காங்க. படமும் 2014 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி 3 monthsக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அண்டு படத்தோட சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2014 பேக்கான ஒரு படத்தை நாம் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், உள்ளே வந்து சொன்னாப்பில் ஒரு 3D கிளாஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், ரெட் அண்ட் ப்ளூ வச்சு 2 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்மளே மேக் பண்ணிடலாம் போல தெரியுது, அந்தளவுக்கு ரொம்ப தான் இருக்குது. வெறும் பேப்பர் அண்ட் கார்டில் தான் மேக் பண்ணியிருக்காங்க 3D கிளாஸை. ஸோ அதை போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து விஷுவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன் கைஸ். அண்டு இதுதான் டிவிடியோட பாக்ஸு. அண்டு யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிவிடி அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாக்கு பின்னாடி ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. இங்கே வந்து ரஜினி ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம டைரெக்டாக கோச்சடையான் அப்படின்னு போட்டு, ஸோ வேறு எந்த ஆக்டர்ஸோட ஃபோட்டோவுமே கொடுக்காம அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டிவிடி வீடியோன்னு கொடுத்து ரன்னிங் டைம் வந்துட்டு 121 minutes அண்ட் கலர்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்கோட கண்டிஷனுமே நல்லா தான் இருக்குது. இதை ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் படம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. குவாலிட்டி, ஆடியோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம.
ஓகே கைஸ், நம்ம டிவிடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு பாக்ஸில் வந்துட்டு சின்னதாக ஒரு டேமேஜ் கூட இருக்குது. ஸோ சாரி, இது டேமேஜ் கிடையாது போல் தெரியுது. ஏர் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2 சைடும். நான் டேமேஜ்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஓகே கைஸ், நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.